ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டிடிஹெச்சோட கண்டினியூஷன் பார்க்கலாம். டெவலப்மெண்டல் டிஸ்பிளேசியா ஆஃப் ஹிப். டிடிஹெச்னா என்ன? இது வந்து ஒரு டிசீஸ் ஸ்பெக்ட்ரம். இங்கே வந்து தேர் ஆர் வேரியஸ் டிகிரிஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஃபெமோரல் ஹெட். டிடிஹெச் டெவலப்மெண்டல் டிஸ்பிளேசியா ஆஃப் ஹிப் வந்து டிடிஹெச்ங்கிறது ஒரு டிசீஸில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம். DDH சொல்லக்கூடியது ஒரு இட்ஸ் அ டிசீஸ் ஸ்பெக்ட்ரம் where there are various degrees of displacement of the femoroட head from the acetabulum leading to dysplasia of the hip. An incomplete displacement of the head of the femur is called subluxation and a complete displacement is called dislocation. In earlier days it was known as congenital dislocation of the hip. Incidence: it is an uncommon condition in India and eastern countries. It is more common in girls and is usually unilateral. Probably many cases of subluxation of the hip get reduced spontaneously and the child is carried on the side or back of the mother or elder systems as in India. இந்தியாவில் ஏன் அன்காமனாக இருக்குது அப்படின்னா, சைல்டில் வந்து இடுப்பில் வச்சு சுமக்கிறனால இந்த டெவலப்மெண்டல் டிஸ்பிளேஷியா ஆஃப் ஹிப்புங்கிறது இந்தியாவில் அன்காமனாக இருக்குது. ஏட்டியாலஜி பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் தான் வந்து ஜெனட்டிக்காக இருக்கலாம், இல்லை ஹார்மோனல் ஃபேக்டர் சொல்லக்கூடிய ஹை லெவல்ஸ் ஆஃப் மெட்டர்னல் ஈஸ்ட்ரோஜன் காரணமாக இருக்கலாம், இல்லை ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ரிலாக்ஸன் இந்த லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி காரணமாக இருக்கலாம். இது வந்து மே ப்ரொடியூஸ் லிகமெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு லாக்ஸிசிட்டி மாதிரி லூஸாக பண்ணி அது வந்து டிஸ்லொகேஷன் ஆஃப் ஹிப்பை காஸ் பண்ணி இன்ட்ராயூட்ரன் மால் பொசிஷன், இன்ட்ராயூட்ரஸில் இருக்கும்போது மால் பொசிஷன் ஒழுங்கான பொசிஷன் இல்லாமல் இருக்கிறது, ப்ரைமரி டிஸ்பிளாஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த அஸ்டாபுலம் இன்ட்ராயூட்ரனில் யூட்ரஸில் இருக்கும்போது ஒரு மால் பொசிஷனில் இருக்கிறது, இல்லை ப்ரைமரியாக வந்து டிஸ்பிளாஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த அசிட்டாபுலம் வந்து ஒழுங்கான டெவலப்மெண்ட் இல்லாதது இதுக்கு காரணமாக இருக்கலாம். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இதுக்கு இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் பார்ன் ஃபீமேல் சைல்டு, இதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தோன்னா, முதல்ல பிறக்கக்கூடிய ஃபீமேல் சைல்டுக்கு தான் இந்த பிரச்சனைங்கிறது வருது. இதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் பார்ன் ஃபீமேல் சைல்டுக்கு தான் வருது. பிறக்கக்கூடிய பெண் குழந்தைக்கு தான் இந்த டிசீஸ் வருது. ஃபர்ஸ்ட் பார்ன் ஃபீமேல் சைல்டுக்கு மோஸ்ட்டாக வரலாம். இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் டிடிஹெச், ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் இந்த டெவலப்மெண்ட் டிஸ்பிளேஷியா ஆஃப் ஹிப் இருக்குது, இல்லை கன்ஜென்டல் அப்நார்மாலிட்டிஸ் இருக்குது, இல்லைன்னா ப்ரீச் ஃபுட்லிங் ப்ரெசன்டேஷன் இருக்குது, ஒலிகோ ஹைட்ராமியாஸ் இருக்குது, இல்லை ஸ்வாட்லிங் கெயிட் இருக்குது, இல்லை ஜெஸ்டேஷ்னல் டைபிட்டிஸ் அண்ட் மேக்ரோசோமியான்னு சொல்லக்கூடிய ஜெஸ்டேஷ்னலாக கருவில் இருக்கும்போது அம்மா தாய்க்கு டயபிட்டிஸ் இருக்குது அண்ட் மேக்ரோசோமியா சொல்லக்கூடியதெல்லாம் இருந்துச்சுன்னா இதுதான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். டைப்ஸ்: தேர் ஆர் 2 types ஆஃப் டெவலப்மெண்டல் டிஸ்பிளேஷியா ஆஃப் ஹிப். இந்த மோர் காமன் டைப்பில் எக்ஸசிவ் லாக்ஸிசிட்டி ஆஃப் த மோர் காமன் டைப்பில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, எக்ஸஸாக லாக்ஸிட்டி ஆஃப் ஹிப் ஜாயிண்டில் கேப்சூல் அண்ட் லிகமெண்ட்ஸ் இது வந்து சப்லக்ஸேஷன் அண்ட் டிஸ்லொகேஷனை காஸ் பண்ணுது. இந்த அதரில் இருக்கக்கூடிய ரேர் டைப்பில் என்ன ஆகுதுன்னா டிஸ்பிளேஷியான்னு சொல்லக்கூடியது நலிவு வரக்கூடியது ஆர் புவர் டெவலப்மெண்ட் ஆஃப் த அஸ்டாபுலம் நடக்குது. இந்த அதர் ரேர் டைப்பில் மற்றக்கூடிய இருக்க ரொம்ப ரேரான டைப்ஸில் என்ன நடக்கும் நமக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, டிஸ்பிளேஷியான்னு சொல்லக்கூடிய டிஸ்பிளேசிங் நடக்கும், இல்லைன்னா புவர் டெவலப்மெண்ட் ஆஃப் த அஸ்டாபுலமோட புவர் டெவலப்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் தான் இதோட டிஸ்லொகேஷனுக்கு காமனான காசஸாக இருக்குது. இட் இஸ் த டெரட்டாலஜிக்கல் டைப்பே இதுதான். அண்ட் இட்ஸ் மோர் டிஃபிகல்ட் டு ட்ரீட்.
கெரட்டாலஜி ஏன் வருதுன்னா இதுவே ஒரு காரணம் தான் வர்றதுக்கு. இதை வந்து ட்ரீட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேத்தாலஜி மெயின் சேஞ்சஸ் சீட் வந்து கேப்சின் வந்து ஹிப் ஜாயிண்ட்டில் தான் நம்ம வந்து மெயின் சேஞ்சஸ்லாம் பார்க்க முடியும். கேப்சின் வந்து எக்ஸசிவாக லூஸாக இருக்கும் நியூ பார்ன்ஸில், திக்கெண்டாக இருக்கும். அப்பர் வேர் இட் இஸ் இன் கான்டாக்ட் வித் அப்பர் பார்ட் ஆஃப் த ஹெட்டோட கான்டாக்டில் வரும்போது கேப்சியூல் வந்து திக்கெண்டாக இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும் கேப்சியூலில். வேர் இட் இஸ் இன் கான்டாக்ட் வித் அப்பர் பார்ட் ஆஃப் த ஹெட், வேர் இட் இஸ் இன் கான்டாக்ட் வித் அப்பர் பார்ட் ஆஃப் த ஹெட், தலையில் மேலே வரக்கூடிய அப்பர் பார்ட் ஆஃப் த ஹெட்டில். கேப்சியூல் வந்து திக்கெண்டாகிடும், கேப்சியூல் வந்து ரொம்ப திக்காகிடும். ஹெட் வேர் இட் இஸ் இன் கான்டாக்ட் வித் அப்பர் பார்ட் ஆஃப் த ஹெட், இந்த ஹிப் ஜாயிண்டில் வரக்கூடிய அப்பர் பார்ட் ஆஃப் த ஹெட்டோட அப்பர் பார்ட் ஆஃப் த ஹெட்டோட கான்டாக்டில் வரும்போது வேர் இட் இஸ் இன் கான்டாக்ட் வித் த அப்பர் பார்ட் ஆஃப் த ஹெட். where it is in contact with the upper part of the head oda contact la varumbodhu thicken the lower part of the capsule as it crosses the ஆனா அந்த கேப்சூலோட லோவர் பார்ட் வந்து எம்டி அஸ்டாபிள் எம்டி அஸ்டாபிளமோட கிராஸ் பண்ணும்போது அதோட கெட்ஸ் அட்டெண்டட், அதோட ஒட்டிக்கிட்டு ஒரு மூமெண்ட் இல்லாமல் இருக்குது. தேர் இஸ் ஹார் கிளாஸ் கன்ட்ராக்ஷன் வித் இலியோசாயஸ் டெண்டன் ஹார் கிளாஸ் கன்ட்ராக்ஷன் ஒரு ஹார் கிளாஸ் மாதிரி கான்ட்ராக்ஷன் நடக்குது, கன்ட்ராக்சர் நடக்குது. வேத இலியோசாயஸ் டெண்டான் there is ஹார் கிளாஸ் கன்ட்ராக்சர், ஹார் கிளாஸ் ஷேப்பில் வந்து கான்ட்ராக்ஷன் நடக்குது. இங்கே வந்து இலியோசாயஸ் டெண்டான், அங்கே வந்து இலியோசாயஸ் டெண்டான் சொல்லக்கூடியது வந்து ஹெட்டும் அஸ்டாபுலமுக்கும் பாஸ் பண்ணும்போது there is a heart class contraction where the iliopsoas tendon passes between the acetabular ஒரு கான்ட்ராக்ஷன் வந்து இழுத்து பிடிக்குது. அஸ்டாபுலர் லேப்ரம், அசிட்டாபுலம்ல இருக்கக்கூடிய லேப்ரம்னு சொல்லக்கூடியது வந்து அஸ்டாபுலம் இஸ் த ஸ்பேஸ். ஓகேங்களா, இந்த அஸ்டாபுலம் லேப்ரம் சொல்லக்கூடிய இன்வெர்டட் இன்டு த ஜாயிண்ட், இன்வெர்டடாக இருக்குது, இன்வெர்டட் லிம்பஸ்ன்னு சொல்லக்கூடியது. அந்த லிக்மெண்ட் டேரிஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து என்லார்ஜாக இருக்குது. அஸ்டாபுலம்ல என்னது, the space where the head of the femur is going to attached, ossification of the head is delayed. இதில் பார்த்தோன்னா அந்த ஹெட்டோட ஆசிஃபிகேஷன் வந்து டிலேடாக இருக்கும். த ஹெட் ஸ்மால் அண்ட் ஃப்ளாட்டண்டாக இருக்கும், ஹெட் வந்து சின்னதாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ஃப்ளாட்டண்டாக இருக்கும். த நெக் ஷோஸ் இன்க்ரீஸ்ட் வேல்கஸ் அண்ட் ஆன்டிவர்ஷன். ஹெட்டு வந்து ஸ்மாலாக இருக்கும் அண்ட் ஃப்ளாட்டண்டாக இருக்கும். நெக் என்ன காட்டுதுன்னா நெக் ஷோஸ் இன்க்ரீஸ்ட் வேல்கஸ் காட்டும், ஒரு மாதிரி உள்நோக்கி இருக்கும். அண்ட் ஆன்டிவர்ஷன் சரியான பொசிஷன் இல்லாமல் ஆன்டிவர்ஷனாக இருக்கும். அந்த இலியோசாய்ஸ் அண்ட் அடக்டர் மசில்ஸ் கெட் ஷார்ட் அண்ட் சுருங்கி உள்நோக்கி சென்றிருக்கும். த அஸ்டாபுலம் ஷோஸ் வேரியிங் டிகிரீஸ் ஆஃப் டிஸ்ப்ளேஷியா.
ஸ்டெப்பில் வேணால் காட்டும். டிஸ்பிளேஷியா வேரியஸ் டிகிரிஸ் ஆஃப் டிஸ்பிளேஷியா நலிவு வர மாதிரி வேரியஸ் டிகிரிஸில் நம்ம பார்க்க முடியும். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன பார்க்குறோன்னா இன்ஃபேன்ட்ஸ் குழந்தைகள் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்னிவனா ஸ்கின் ஃபோல்ஸ் இருக்கும், தைஸ் பட்டக்ஸ்லாம் லிமிட்டட் ஹிப் மூமெண்ட், நல்லா காலை பரவலாக வளைஞ்சி நிமித்த முடியாது, லிமிட்டடாக இருக்கும் ஹிப் மூமெண்ட்ஸ், கிளிக்கிங் பாப்லாம் ஆகும், ஹிப் மூமெண்ட் பண்ணும்போது கரெக்டாக சத்தம் கேட்கும். லெக்கோட லென்த் டிஃப்ரென்சஸ் இருக்கும், ஒன் லெக் வந்து டேர்ன்ட் அவுட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஓல்டர் இன்ஃபென்ட்ஸ் வயசான இன்ஃபென்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா ஓல்டர் இன்ஃபேன்ட்ஸ் வயசான இன்ஃபேன்ட்ஸ்க்கெலாம் பார்த்தோன்னா டாட்லர்ஸ் தவறு நடக்கக்கூடியதெல்லாம் வென் ஸ்டார்டிங் டு வாக் நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது பார்த்தோன்னா வயசான இன்ஃபேன்ட்ஸ் டாட்லர்ஸ்க்கு ஸ்டார்டிங் டு வாக் அப்போ பார்த்தோன்னா லிம்ப் ஹில்தான் நடப்பாங்க, டோஸில் நடப்பாங்க, வேட்லிங் பண்ணி ஒரு மாதிரி வேட்லிங் கெயிட் இருக்கும், ஷார்ட்னிங் ஆஃப் ஒன் லைக் மட்டும் ஷார்ட்டாக இருக்கும். இன்னும் ஓல்டர் சில்ட்ரன் அடல்ட்ஸுக்கு வயசான குழந்தைகளுக்கும் வயசான சில்ட்ரன்ஸ் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களுக்கும் வயது முதிர்ந்தவர்களுக்கு அடல்ட்ஸ்க்கும் வந்து ஏர்லி ஆர்த்ரைட்டிஸில் இருக்கலாம், லேப்ரல் டியர்ஸ்னு இருந்துச்சுன்னா, ஏர்லி ஆர்த்ரைட்டிஸில் லேப்ரலில் டியர்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லை ஆப்வியஸ் ஷார்ட்டிங் ஆஃப் த லெக் இருந்துச்சுன்னா, இல்லை அடிஷ்னல் கேஜஸ் இந்த பாஸ்டீரியர் அண்ட் மீடியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த அப்பர் தையில் அடிஷ்னல் க்ரீசஸ் மாதிரி ஏதாவது போஸ்டீரியர் மிடில் சைட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த அப்பர் தையில் நம்ம பார்க்க முடியாது. தேர் இஸ் பால்பபிள் ஃபிமோரல் ஹெட் இந்த குளூட்டியல், நம்ம தொட்டு பார்க்கும்போது ஃபிமோரல் ஹெட்டை வந்து குளூட்டியல் ரீஜனில் உணர முடியும். அன்ஸ்டேபிளாக ட்ரெண்ட்லைன் கெயிட் இருக்கும். இந்த யூனிலேட்ரல் ஹிப் டிஸ்லொகேஷனில் யூனிலேட்ரலாக ஒரு சைட் மட்டும் ஹிப் டிஸ்லொகேஷன் இருந்துச்சுன்னா ட்ரெண்ட்லைன் கெயிட் பார்க்க முடியும். ஈக்குவல் லென்த் ஆஃப் த டூ லெக்ஸ்லையும் ஈக்குவல் லென்த் இருக்குது. equal length of the two legs. ரெண்டு லெக்ஸுமே ஈக்குவல் லென்த் ஆஃப் த டூ லெக்ஸுமே ஈக்குவல் லென்த்தில் இருந்துச்சு. அண்ட் வேட்லிங் கெயிட் இருந்துச்சு. மார்க் இன்க்ரீஸ் த லார்டசஸ் ஆஃப் த லம்பார் ஸ்பைன். லம்பார் ஸ்பைனில் marked increase in the lordosis of the lumbar spine. With a marked increase in the lordosis of the lumbar spine. Lumbar லம்பார் ஸ்பெயின்னு சொல்லக்கூடியதுல லார்டோசிஸ் ஒரு மாதிரி வளைஞ்சு லார்டோசிஸ் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பைலேட்ரல் டிஸ்லொகேஷன் ஆஃப் ஹிப்ல நம்ம பார்க்க முடியும். லார்டோசிஸ் பார்க்க முடியும். அன்இக்குவல் ஈக்குவல் லென்த் ஆஃப் த டூ லெக்ஸ் இருக்கும் அண்ட் வேர்லிங் கெயிட் இருக்கும். லார்டோஸ் ஆஃப் த லம்பார் ஸ்பெயின் இருந்துச்சு. ஆர் சீன் இந்த பைலேட்ரல் டிஸ்லொகேஷன் ஆஃப் த ஹிப். ரெண்டு சைடுமே ஹிப் டிஸ்லொகேட் ஆச்சுன்னா இதில் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ரேடியாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ், ரேடியாலஜிக்கல் எக்ஸ்ரே எடுக்கும்போது என்னென்ன ஃபைண்டிங்ஸ் பார்க்கலாம். என்ன நியூ பார்ன் பேபி, ரேடியாலஜிக்கல் ஃபீச்சர்ஸில் பார்த்தோன்னா இந்த நியூ பார்ன் பேபி
நியூ பார்ன் பேபியில் பார்த்தோன்னா ரேடியாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ்னு சொல்லக்கூடியது ஒரு இப்போ தான் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளில் பார்த்தோன்னா பிஃபோர் த அப்பியரன்ஸ் ஆஃப் ஃபீமரல் எபிஃபைசிஸ் நியூ பார்னாக ஒரு பேபி பிறந்திருக்கு அப்படின்னா அதோட பிஃபோர் த அப்பியரன்ஸ் ஆஃப் ஃபிமோரல் எபிஃபைசிஸ் ஃபீமர் போன் வந்து ஃபீமரல் எபிஃபைசிஸ் அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி டெவலப்மெண்ட் டிஸ்பிளேஷியா ஆஃப் ஹிப் வந்து ஃபாலோயிங் கேசஸில் நம்ம சஸ்பெக்டடாக நினச்சி பார்க்கணும் நியூபார்ன் பேபியில். ஃபீமரல் எபிஃபைசிஸ் அப்பியரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேஷியா வந்து சஸ்பெக்டடாக இருக்கணும். ஓகேங்களா? ஃபீமரல் எபிஃபைசிஸ் அது இருக்கலாமா அப்படிங்கிறத நம்ம சஸ்பெக்ட் எப்போல்லாம் நம்ம இந்த ஃபாலோயிங் கேஸில் சஸ்பெக்ட் பண்ணலாம். ஜாயிண்ட் ஸ்பேஸ் வந்து எக்ஸசிவாக ப்ராடான பெரிய ஸ்பேஸாக இருக்குது. நெக் ஆஃப் த டியூமர் வந்து அஸ்டபிளம்ல இருந்து அவேவாக லை பண்ணியிருக்கு. இப்போ ஃபிமரல் ஹெட் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது அண்ட் ஆல்சோ அஸ்டபிளம் வந்து ரொம்ப ஷாலோவாக இருக்குது. அப்படின்னால நம்ம அங்கே வந்து டெவலப்மெண்ட் டிஸ்பிளேஷியா ஆஃப் த ஹிப் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரீசெண்டாக பார்த்தோன்னா அல்ட்ராசோனோகிராஃபி பார்க்கும்போது அது பின் யூஸ் டு டிடெக்ட் த பொசிஷன் ஆஃப் த இது வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்க எதுக்குன்னா வந்து பொசிஷன் ஆஃப் த அன்ஆசிஃபைட் கார்டிலேஜினஸ் ஹெட் இன் த நியூபார்ன் ஆர் இன் த ஸ்க்ரீனிங் ஆஃப் அல்ட்ராசோனோகிராஃபியும் வந்து கார்டிலேஜினஸ் ஹெட்டெலாம் வந்து நியூபார்னில் அன்ஆசிஃபைடாக இருக்கக்கூடியதோட பொசிஷன் எப்படி இருக்குது இல்லைனா டிடிஹெச் இருக்காங்கிறத ஸ்க்ரீனிங் பண்ணி பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுலேயும் இப்போ வந்து பார்க்குறாங்க. அப்போ கொஞ்சென்டல் இப்போ வந்து சிடிஇபி பார்த்தோம், டிடிஹெச் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் மூணாவது தான் கொஞ்சம் டிஃபார்மிட்டிஸ் இந்த லோவர் லிம்பில் கொஞ்செனிட்டல் ஜெனுரிகர்வேட்டம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கொஞ்சென்டல் சூடோஆர்த்ரோசிஸ் டிபியா பார்க்க போகிறோம். Congenital geniorecurvatumனா என்னக்கா? It is a congenital hyperextension of the knee with inability to flex the knee. Hyperextension பண்ணலாம், பட் ஃப்ளெக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். திஸ் இஸ் டியூ டு கான்ட்ராக்சர் ஆஃப் த குவாட்ரிசெப்ஸ் மசில்ஸோட கான்ட்ராக்சர்ஸ்னால this is due to contraction of the quadriceps muscles. In its severe form, the knee is subluxated, dislocated anterior. நழுவி வந்துடும், ஃப்ளெக்ஷன் பண்ண முடியும். அப்புறம் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் நழுவி வரக்கூடிய. மைல்ட் ஃபார்ம்ஸ் ஆர் ட்ரீட்டட் பை ஜென்டல் மேனிப்புலேஷன் அண்ட் பிளாஸ்டர் இன் ஃப்ளெக்ஷன். மைல்ட் ஃபார்ம்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு மேனிப்புலேஷன் பண்ணி பிளாஸ்டர் பண்ணி ஃப்ளெக்ஷனில் வச்சு சரி பண்ணலாம். பட் மோர் சிவியர் ஃபார்ம்ஸ் நீட் சர்ஜரி இன் த ஃபார்ம் ஆஃப் குவாட்ரிசெப்ஸ் லென்த்தனிங். பட் சிவியர் ஃபார்ம்ஸில் வந்து குவாட்ரிசெப்ஸ் லென்த்தனிங் பண்ணி சர்ஜரி நமக்கு தேவைப்படுது. Congenital pseudoarthritis tibia and a rare condition where the shin bone develops a bowing deformity and fails to heal after fractures, often presenting at birth or in early childhood. Strongly linked neurofibromatosis அண்ட் இன் ஏர்லி சைல்டுஹுட்லேயும் நம்ம பார்க்க முடியும். இது ஸ்ட்ராங்காக எது கூட லிங்க் ஆகிருக்குன்னா நியூரோஃபைப்ரோமேட்டோசிஸ்ன்னு சொல்லக்கூடியதோட இன் ஏர்லி சைல்டுஹுட் ஸ்ட்ராங்லி ஏர்லி சைல்டுஹுட்டில் ஸ்ட்ராங் இன் ஏர்லி சைல்டுஹுட் ஏர்லியாக இருக்கக்கூடிய சின்ன வயசில் ஏர்லியாக சைல்டுஹுட்டில் வந்து ஸ்ட்ராங்லி லிங்க்டு நியூரோஃபைப்ரோமேட்டோசிஸோட ஸ்ட்ராங்காக லிங்க் ஆகிருக்கு. ஸ்ட்ராங்லி லிங்க்டு நியூரோஃபைப்ரோமேட்டோசிஸ்னு சொல்லுவாங்க. இது டைப் 1 நியூரோஃபைப்ரோமேட்டோசிஸில் டைப் 1 NF1ன்னு சொல்லுவாங்க. நியூரோஃபைப்ரோமேட்டோசிஸ் டைப் NF1 ஃபைப்ரோமேட்டோசிஸ் டைப் 1ன்னு சொல்லக்கூடியது ஏர்லி சைல்டுஹுட்டில்
strongly linked இருக்கும். It involves abnormal bone tissue and can lead to instability. இது என்ன இன்வால்வ் பண்ணுதுன்னா it involves abnormal bone tissue. போனில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா அப்நார்மலாக இருக்கும். It involves abnormal bone tissue. போனில் இருக்கக்கூடிய டிஷ்யூனால அப்நார்மலாக இருக்கும். Can lead to instability. It involves abnormal bone tissue. போனில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ்லாம் அப்நார்மலாக இருக்கும். Instability அங்கே இருக்கும். அண்ட் கேன் லீட் டு இன்ஸ்டெபிலிட்டி, இன்ஸ்டேபிளாக இருக்கும். டிஃபார்மிட்டிஸ் இருக்கலாம், ஏதாச்சும் இன்ஸ்டேபிளாக இருக்கலாம். இன்ஸ்டேபிளாக இருக்கலாம், அங்கே ஏதாச்சும் ஒரு டிஃபார்மிட்டி இருக்கலாம். அண்ட் லிம்ப் லென்த் டிஸ்கிரிபன்சிஸ்னால் அந்த ஷின் போனால் ஃப்ராக்சர் ஆகி சரியாகாதனால நம்ம கொஞ்சம் சூடாத்ராசஸ் டிபியா டிபியாவில் வர்றது பார்க்குறோம். நீல வரக்கூடியது பார்த்தோம், ஃபூட்டில் வர்றது பார்த்தோம், ஹிப்பில் வர்றது பார்த்தோம், நீல வர்றது பார்த்தோம், போன் ஷின் போனில் வரக்கூடியது இதெல்லாம் லோவர் லிம்பில் வரக்கூடிய டிஃபார்மிட்டிஸ். இப்போ அப்பர் லிம்பில் என்னென்ன டிஃபார்மிட்டிஸ் வரலாம், கன்ஜென்டல் டிஃபார்மிட்டிஸ் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். அப்பர் லிம்ஸில் என்னென்ன டிஃபார்மிட்டி வரலான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.